பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடே ஜீவனானாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். பவுலோட இந்த எண்ணம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு பாருங்க. இவர் எவ்வளோ ஒரு நம்பிக்கையோட இந்த வார்த்தையை இங்கே பதிவு செய்கிறார். ஜீவனானாலும் மரணமானாலும் அது எல்லாம் நல்லதற்காகவே தான் இருக்கும், நல்லதாக தான் முடியும் அப்படின்னு இங்கே பவுல் சொல்கிறார். நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்றே பிழைத்திருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறது அவருக்காகவே, அவருக்காக வாழணும் என்பதற்காகத்தான் நாம் பிழைத்திருக்கிறோம். நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்றே மரிக்கிறோம். மரிக்கிறதுமே அவருக்காகத்தான். ஏன்னா வாழும்போதும் சரி, மரிக்கும்போதும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையிலோ கர்த்தரை விட்டு பின்வாங்காதபடி கர்த்தரோடவே இருந்து வாழ்ந்தாலும் மரித்தாலும் அவருடனே கூட இருப்பது, எந்த ஒரு தீமையும் நம்மை விட்டு, கர்த்தரை விட்டு நம்மை பிரிக்காதபடி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. எப்படி இருந்தாலும் சரி, அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, வாழும்போதும் அவர் நம்மிடத்திலே இருந்து பரிசுத்த ஆவியானவராய் இருந்து நம்மை ஒவ்வொரு விஷயத்திலையும் போதித்து நடத்துகிறார், வழியை காண்பிக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார், பாதுகாத்து நடத்துகிறார். அதே போல மரித்தாலும் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்து தன் சிங்காசனத்திலே நம்மை அமர செய்து பரலோகத்தை நமக்கு ஒரு ஆளுகையை கொடுத்து நம்மை உயர்த்தி, நம்மை மகிமைப்படுத்தி, நம்மை மேன்மைப்படுத்தி அழகு பார்க்கிறவராய் இருக்கிறார். ஒட்டுமொத்தத்தில் அவர் எப்பொழுதுமே நம்மை விட்டு பிரிகிறவர்கள் அல்ல, நம்மை விட்டு தூரம் போகிறவர் அல்ல. அதற்கு நாம் பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். பவுல் அதுதான் சொல்றார். இன்னைக்கு நம்மளால இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? ஜீவனானாலும் மரணமானாலும் எதுவானாலும் அது நல்லதுக்கு தான். கர்த்தரை விட்டு என்னை யார் பிரிக்க முடியும்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்படின்னா அது நமக்கே தெரியும், அது சாத்தியமா? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். அது எப்படி? சிலுவையில் அறையப்பட்ட பிறகு எப்படி பிழைத்திருக்க முடியும் அப்படின்னா, தன்னுடைய ஒழுக்க நெறிகளை பவுல் இங்கே சொல்றார். கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன்னா என்ன? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அந்த சிலுவைங்கிறது பாடு, உபத்திரவம், இந்த அவமானம், அது உலக பிரகாரமானது மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி. ஒருவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்பட அதிக உபத்திரவங்களையும் அவமானங்களையும் நிந்தைகளையும் சிலுவைகளை சுமக்கிற ஒரு சூழ்நிலை வரும். அந்த பாரம் நம்மை போட்டு அழுத்தும். புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நாம ஜெபித்து மற்றவர்களுக்கு அங்கே பதில் கிடைக்கும், அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும், எல்லாமே நடக்கும், நம்மை சுற்றி எல்லாம் நடக்கும். நம்ம மூலியமா ஆண்டவர் கிரியை செய்வார். ஆனால் அதே நேரத்தில் நமக்கு நாமே ஜெபிக்கும்போது அதற்கான பதில் உடனே வராது. இப்போ மற்றவர்கள் பார்த்து ரொம்ப ஏளனமாய் பேசுவார்கள், காயப்படுத்தும்படியாய் பேசுவார்கள்.
புண்படுத்துவார்கள், கேலி கிண்டல் செய்வார்கள். இவர்கள் ஜெபித்து மற்றவர்களுக்கு சுகம் கிடைக்குதா, ஆனா இவர்களுக்கு கிடைக்கலையா? அப்ப இவங்க என்ன வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்படி பல பிரச்சனைகள். இது ஒரு பக்கம் இருக்குன்னா, இன்னொரு பக்கம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்போது அடி, உத, நிர்வாணம், ஏன் சில நேரம் உயிரே கூட போயிடும். அந்த மாதிரி சூழ்நிலையும் வரும். எதுவானாலும் இப்படிப்பட்ட சிலுவையில் அதேபோல உலக ஆசைகளை வெறுத்து ஒதுக்கி, உலக ஆசைகளை வெறுக்கிறதே முதல்ல சிலுவையில் அறையப்பட்ட மாதிரி தானே நமக்கெல்லாம். உலக ஆசைகளை வெறுக்கிறதே நமக்கெல்லாம் சிலுவையில் அறையப்பட்ட மாதிரி தான். அதை வெறுத்துட்டாலே நம்ம என்ன நினைப்போம்னா, நம்ம எதையோ இழந்து போயிட்டோம்னு நினைப்போம். ஆனால் நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், உலக ஆசைகளை நம்மளால் வெறுக்க முடியாது. அது கர்த்தர் தான் செய்ய முடியும். அவரிடத்துல நாம் ஒப்பு கொடுத்துட்டோம்னா அவர் பார்த்துக்கொள்வார். ஆனால் அதுக்கான முயற்சியை நாம் செய்யணும். அதனால தான் பவுல் இங்கே சொல்கிறார், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நான் சிலுவையிலே அறையப்பட்டாலும் நான் பிழைச்சிருக்கிறேன் அப்படின்னு இங்கே பவுல் சொல்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். பிழைத்திருக்க காரணம் என்ன? கிறிஸ்து தான். இயேசு இருந்தாதான் இப்பேற்பட்ட தீமைகள் வந்தாலும் அங்கே பிழைத்திருக்க முடியும். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு? நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதெல்லாம் இயேசுவுக்காகத்தான். ஏன்னா என்னுடைய வாஞ்சை ஏக்கமெல்லாம் இந்த மாம்சம் அல்ல, பரலோகம், நித்திய ஜீவன், உன்னதம். அதுதான் என்னுடைய எண்ணமும் ஏக்கமுமா இருக்கு. இருந்தாலும் நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறது இயேசு கிறிஸ்துவுக்காக, அவரை பற்றி அறிவிக்கிறதற்காக, அவரை பற்றி நற்செய்தியை சொல்கிறதற்காக, இயேசு யார் என்பதை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுப்பதற்காக நான் மாம்சத்திலும் பிழைத்திருக்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்றார். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நாம யாரும் சும்மா மீட்கப்படலை, இலவசமா மீட்கப்படலை. மிகப்பெரிய ஒரு விலை கிரயம், ஏன் விலை மதிப்பற்ற கிரயம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். இந்த உலகம் அனைத்திற்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. உலக மக்கள் அனைவருக்கும். இப்போ எண்ணூறு கோடிக்கு மேலே இருக்கிறாங்க. அனைவருக்குமாக அவர் தன் இரத்தத்தை சிந்தி விலை கரையமாய் கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அப்போ நாம எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி ஆண்டவரோட நாம் நடக்கணும், ஆவியினாலும் அவரை மகிமைப்படுத்தணும், மாம்ச வாழ்க்கையிலும் அவரை மகிமைப்படுத்தணும். இதுதான் நமக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. இந்த சவாலை எதிர்கொண்டு எத்தனை பேர் ஜெயம் பெற்றவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழலை நமக்கு வந்தால் நாம் என்ன செய்வோம்? எல்லா விஷயங்களையும் தெரிந்திருக்கிறார் பவுல். இந்த மாதிரி பிரச்சனை வரும், பரிசுத்தாவியன் சொல்கிறார், அப்பா நீ இந்த மாதிரிலாம் பாடுபட போகிற, இப்படிலாம் அடிக்கப்பட போகிற, இப்படி நிர்மாணப்படுத்தப்பட போகிற, அவமானப்படுத்தப்பட போகிற, நீ இப்படியெல்லாம் வாழ போகிற, எனக்காய் இரத்த சாட்சியாய் வாழப்போகிற அப்படின்னு சொல்லும்போது இங்கே என்ன தெரியுமா அவர் சொல்கிறாரு? ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படே. இதெல்லாம் குறித்து நான் கவலைப்படவே மாட்டேன்.
என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடே முடிக்கவும், தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். எப்படிப்பட்ட மனுஷன் பாருங்க! எனக்கு என் பிராணனை பற்றியெல்லாம் கவலை இல்லை, என் ஜீவனை பற்றியெல்லாம் கவலை இல்லை. இயேசு கிறிஸ்துவோட அந்த சுவிசேஷத்தை, கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிற அந்த ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். ஊழியக்காரர்களே, இந்த ஒரு வைராக்கியம், ஒரு இயேசு மீது ஒரு ஆழமான ஒரு அன்பு அவர்களிடத்துல இருக்கா? ஊழியக்காரர்களிடத்துல இருக்குதா அப்படின்னு கேட்டா, இருக்கிறாங்க, கண்டிப்பா இருக்கிறாங்க. நான் ஒரு சிலர் இப்படி வாழ்கிறதல்ல. அதுதான், இப்படித்தான் வாழ்க்கை, ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கை இருக்கணும். கிறிஸ்துவின் கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணவே விரும்புகிறேன். சிம்பிளா சொல்லணும்னா, கிறிஸ்துவுக்காக ஆத்துமாவை ஆதாயம் பண்ணவே விரும்புகிறேன். அநேக ஆத்துமாக்களை கிறிஸ்துவனிடத்திலே அழைத்து வரவே விரும்புகிறேன். என் ஜீவனை குறித்து நான் கவலைப்படவில்லை, என் தேவையை குறித்து நான் கவலைப்படவில்லை, என் எதிர்காலத்தை குறித்து நான் கவலைப்படவில்லை, என் எல்லாவற்றையும் குறித்து நான் கவலைப்படவில்லை. ஒன்றே ஒன்றை குறித்து கவலைப்படுகிறேன், விரும்புகிறேன், தொடருகிறேன். வைராக்கியமாகவும் வாஞ்சையாகவும் இயங்குகிறேன். அது ஒன்றுதான், இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் சுவிசேஷத்தை நான் கொண்டு சேர்க்கிற ஊழியத்தை நல்ல போராட்டத்தோடு போராடி அதை ஜெயமாய் முடிக்க வேண்டும் என்பதே. இப்படிப்பட்ட சிந்தை ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் இருக்க வேண்டும். ஊழியக்காரராய் இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இப்படிப்பட்ட ஆழமான சிந்தை இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஊழியம்தான் ஆண்டவர் பார்வையில் பெரிதாக எண்ணப்படுமே தவிர, நீங்கள் 1000 இல்லை, 5000 இல்லை, 10,000 இல்லை, எத்தனையோ 1000 உங்கள் சபைகளை இருந்தாலும் அதனால பிரயோஜனம் இல்லை. இந்த உண்மையான ஊழியத்தில் இருக்கிற 10 பேர் இருந்தால் கூட அந்த 10 பேரும் அந்த பிரசங்கத்தை கேட்டு, கிருபையின் சுவிசேஷத்தை கேட்டு ஜீவனை பெறுவார்கள். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.